ஃபர்ஸ்ட் கிராமர் பாயிண்ட் இஸ் ஹவு டு சே நம்பர்ஸ். இப்போ வந்து இங்கே திங்ஸ் எல்லாம் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா ஹித்தோட்ஸு ஃபுத்தாட்ஸு மிட்ஸு யோட்ஸு அப் டு 10ன்றது தோ அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த 1 to 10 என்னென்னு பார்க்கலாம். 1ங்கிறது ஹித்தோட்ஸு, 2ங்கிறது ஃபுத்தாட்ஸு, 3ங்கிறது மிட்ஸு, 4ங்கிறது யோட்ஸு, 5ங்கிறது இட்ஸு, 6ங்கிறது முட்ஸு, 7ன்றது நானாட்ஸு, 8ங்கிறது யட்ஸு, 9ங்கிறது கொக்கனோட்ஸு, 10ங்கிறது தோவோ. இதுதான் 1 to 10 வந்து திங்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவுண்டர் சஃபிக்ஸஸ். ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸையும் திங்ஸையும் லைக் மிஷின்ஸையும் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கவுண்டர் நேம் வச்சு தான் அதை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நின்னு. நின்னுங்கிறது பீப்புளோட கவுண்டர்ஸ். இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது 1ம் 2ம் தவிர. 1 பர்சனை வந்து ஹித்தோரின்னு தான் சொல்லணும், 2 பர்சனை வந்து ஃபுத்தாரின்னு தான் சொல்லணும். அண்டு 3க்கு மேலே இருக்கிறது நார்மல் நம்ம 1 to 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுதான் சானின் யோனின் அப் டு 10 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் இஸ் தாய். தாய்ங்கிறது மிஷின்ஸையும் வெஹிக்கிள்ஸையும் சொல்கிற கவுண்டர்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மை. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற திங்ஸு தின்னாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா பேப்பர்ஸு, ஷர்ட்ஸு, டிஷ்ஷஸ்ஸு, சீரீஸ் இதுக்கெல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு மை அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காய். இது எதுக்குன்னா ஃப்ரீக்வன்சி கவுண்டர்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எத்தனை டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ காயின்றது யூஸ் பண்ணலாம். ஃபுன்னுங்கிறது மினிட்ஸோட கவுண்டர்ஸ். லைக் இப்புன், நீ ஃபுன், சான் புன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிக்கான். ஜிக்கான் வந்து ஹவர்ஸ். இவ்வளோ மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்ன்ற சொல்கிறப்போ ஜிக்கான் கவுண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 7th ஒன் இஸ் நிச்சி. நிச்சின் வந்து டேஸோட கவுண்டர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொல்கிறப்போ இச்சி நிச்சின்னு தான் சொல்லணும், சுயிதாச்சின்னு சொல்லக்கூடாது ஃபார் கவுண்டர்ஸ்க்கு. 8th ஒன் இஸ் ஷூகான். ஷூகான்றது வீக்ஸோட கவுண்டர்ஸ். 9th வந்து கெட்ஸு மந்தோட கவுண்டர். 10th வந்து நென் இயர்ஸோட கவுண்டர்ஸ். இப்படி தான் டிஃப்ரெண்ட் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம கவுண்ட் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ்னால் என்னென்னா நம்பர்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம்ல, அதோட கவுண்டர் சஃபிக்ஸை யூஸ் பண்ணி நவுனோட பார்ட்டிக்கலையும் ஆட் பண்ணி நம்ம எப்படி வந்து கொஷின் பண்ணி கேட்கலாங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்கோவோ யோட்ஸு கைமாஷித்தா. ஆப்பிளில் 4 வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இங்கே குவான்டிஃபையர் என்னென்னா 4 தான், யோட்ஸு கைமாஷித்தா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் காய் கொக்கு ஜின்னோ கக்கு செய்கா ஃபுத்தாரி இமாஸ். ஃபாரினுடைய ஸ்டூடெண்ட்ஸு 2 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே என்ன குவான்டிஃபையர் 2, ஸோ ஃபுத்தாரி இமாஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்கிங் ஹவு மெனி. ஹவு மெனிங்கிறதுக்கு இக்குட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இதை எப்போ கேட்கணுன்னா, இப்போ எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ, இல்லை எத்தனை கவுண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ இக்குட்ஸு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மிகானோ இக்குட்ஸு கைமஷ்தக்கா. ஆரஞ்சு எத்தனை வாங்கியிருக்கீங்க. ஸோ யட்ஸு கைமாஷித்தா 8 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நானோட கவுண்டர் சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எத்தனை இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறப்போ நான் ப்ளஸ் அந்த கவுண்டர் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். கொனோ கைஷானி காய் கொக்கு ஜின்கா நானின் இமாஸ்கா. இந்த கம்பெனியில் ஃபாரினுடைய பீப்புள்ஸு எத்தனை பேர், நானின் இமாஸ்கா எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ கோனின் இமாஸ் 5 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மாய்பான் நான்ஜிகா நிஹோங்கோவோ பென்கியோஷி மாஸ்கா. ஸோ எவ்ரி நைட் எவ்வளோ மணி நேரம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை
படிக்கிறீங்க. ஸோ ஒரு நான் பக்கத்தில் ஒரு கவுண்டர் சஃபிக்ஸ். இங்கே நான் ஜிக்கான். ஜிக்கான் மீன்ஸ் ஹவர்ஸ் ஃப்ரீக்வன்சி, ஹவர்ஸ் கவுண்டர்ஸ். நீ ஜிக்கான் பென்கியோஷிமா. ஸோ ஐ ஸ்டடி ஃபார் 2 hours. 2 மணி நேரம் படிக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் தோனக்குராய். தோனக்குராய் ஆல்சோ டைம் டேக்கனை தான் மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். தோனக்குராய் நிஹோங்கோவோ பென்கியோஷி மாஷிதாக்கா. எவ்வளோ எவ்வளோ லாங் நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜை படிக்கிறீங்க. ஸோ சான்னென் பென்கியோஷி மாஷிதா. ஐ ஸ்டடிட் இட் ஃபார் 3 years. மூணு வருஷமாக படிக்கிறேன். ஸோ தொனக்குராய்ங்கிறது லாங், அந்த பீரியட் டைம் கேப் இருக்குல்ல, அந்த பீரியடை மீன் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஓசக்கா காரா டோக்கியோ மதே தொனக்குராய் கக்கரி மஸ்கா. ஓசக்காலேருந்து டோக்கியோக்கு எவ்வளோ லாங் வந்து எடுத்துக்கோம் அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் இஸ் குராய். குராய் எக்ஸாக்டாக அபவுட் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். கக்கோ நீ சென்செய்கா சாஞ்சு நின் குரா இமாஸ். ஸ்கூலில் டீச்சர்ஸு அபவுட் 30 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜூகோ ஃபுன் குராய் கக்கரிமாஸ். 15 minutes லாங் வந்து அபவுட் 15 minutes வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். அரிகத்தோ குசைமாஸ்.